نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. وقال الله سبحانه وتعالى: والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: على كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال عليه الصلاة والسلام: ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புடைய ஏராளமான அருள்களை, பாக்கியங்களை அனுபவித்து வாழ்கிறவர்கள் நாங்கள். பல நிஅமத்துகள், பாக்கியங்கள் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது, உணர்கிறோம். இன்னும் பல பாக்கியங்கள் அல்லாஹ் திரை மறைவுக்கு பின்னால் அந்த பாக்கியங்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அவ்வப்போது அந்த பாக்கியங்களை மனிதன் உணர்கிறார். அப்படிப்பட்ட மனிதனால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியாத அதிகமான நன்மைகளை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பெரியோரு பாக்கியம்தான் இந்த உலகத்தில அல்லாஹ் யாருக்கு பிள்ளைகளை, வாரிசுகளை கொடுத்திருக்கிறானோ அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்திருப்பது. இந்த 20வது நூற்றாண்டில் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னால் இருக்கிற சவால் அணுகுண்டு தயாரிக்கிறதல்ல, விமானங்களை, நவீன விமானங்களை கண்டுபிடிப்பதல்ல,
புது புது வாகனங்களை கண்டுபிடித்து இறக்குமதி செய்வதல்ல. இந்த ஜமானில் இருக்கிற சவால் எங்களுடைய கைகளில் இருக்குகின்ற பிள்ளைகளை உலகத்துக்கும் ஆகிராவுக்கும் பிரயோசனம் உள்ளவர்களாக உருவாக்கி விடுவது. நிறைய பேர் இதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் பல பேர் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ பேர் தோல்வி அடைய போறாங்க. சாதாரண பாவிகள் அல்ல, நல்லவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் கூட அவங்களோட பிள்ளைகளை பறி கொடுத்துட்டாங்க. எப்படி பறி கொடுத்தாங்க? அந்த பிள்ளைகளை இது என்னுடைய பிள்ளை மகன் என்று சொல்லி காட்டுறதுக்கு கூட தயங்கக்கூடிய பல பெற்றோர்கள், இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி சைக்கிளை செய்வதற்கு கூட வெட்கப்படுகிற பெற்றோர்கள். இப்படியாக பல கண்ணீர் கதைகள் பல வீடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்குரிய அடிப்படையான காரணம் என்னவென்றால், பிள்ளைகளுடைய பெருமதி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. பிள்ளைகள பெருமதி என்ன? யாராவது ஒருவரிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு இருக்கிற பெருமதியான சொத்து என்னன்னு கேட்டா, அவர் காசையும் காணியையும் வாகனத்தையும் வீட்டையும் கடையும் சொல்றாரு. அவர் மனதில பதுக்கி வச்சிருக்கிறது அதைத்தான். அதுதான் அவருக்கு இருக்கிற ஆக சிறந்த சொத்து என்று அவர் நினைக்கிறார். அதுவல்ல உண்மை. அவைகள் எல்லாம் அழிந்து போகவைகள். ஒன்றோ நீங்கள் இருக்க அவைகள் போய்விடும், அல்லது அவைகள் இருக்க நீங்கள் மண்ணுக்கு மறைவீர்கள். அது உண்மையான சொத்துகள் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் வச்சிருக்கிற ஆக பெருமதியான சொத்து தான் உங்களோட கையில் இருக்கிற குழந்தைகள், உங்களோட பிள்ளைகள். இதுல பெருமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் பிள்ளைகளை பத்தி பேசுறானோ அவன் சொல்றான், நான் உங்களுக்கு அன்பளிப்பு தாரேன். அல்லாஹ்வுடைய கிஃப்ட் இது. அன்பளிப்பு செய்வதாக சொல்றான். சில நபிமார்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. அந்த நபிமார்கள் அவங்க கேட்டது அன்பளிப்பாக தாண்டு தான் கேட்டாங்க, ஹதியாவாகத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தைகள்ல இருந்து எனக்கு அன்பளிப்பு செய். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 125 வருடமாகியும் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்க பல ஆண்டுகள் தஹஜ்ஜுதில் அவர்கள் அழுகை, வஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, உன்னிடமிருந்து சாலிஹான சந்ததிகளை நன்கொடையாக தந்தது. அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய கிஃப்ட் தான் எங்களுடைய பிள்ளைகள். ஏனது கிஃப்ட் தான், ஏனது அல்லாஹு தஆலா பெருமதியான ஒரு நன்கொடை என்று சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க, கிட்னி வியாதியில் இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் டயலிஸ் பண்றதுக்கு 10,000 15,000 தேவை. அந்த நாளே போச்சு. ரத்தத்தை எடுத்து திருப்ப ஏத்துறான். கொஞ்ச காலத்துல சொல்றான், இந்த கிட்னியை மாத்தணும். எத்தனை பரிசோதனை நடக்குது. சில டெஸ்டிங் இந்தியாவுக்கு அனுப்பி அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். அத அன்பளிப்பு செய்யக்கூடிய ஒருத்தரை தேடணும். எங்கேயுமே கிட்னி தயாரிக்கிற கம்பெனி உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு ஃபேக்டரி எங்கேயும் இல்லை. கிட்னி வியாபாரம் செய்யற பார்மசிகள் இல்லை. அது இன்னொரு மனிதனில் இருந்துதான் பொருத்தமான ஒருவரிலிருந்து எடுக்கும். அதற்கு பிறகு ஒரு 6 மணி நேர ஒரு சிகிச்சை நடக்குது. அந்த சிகிச்சைக்கு பின்னால அவருடைய கிட்னி எடுத்து சிறுநீரகத்தை கலட்டி இவரில் பொருத்துறாங்க. பொருத்துறது தான் டாக்டர் செய்யறாங்க. பொருத்துறாங்க. அதுவும் 2 நிபந்தனையோடு. ஒரு நிபந்தனை என்ன? மௌத்து வரை மருந்து குடிக்கணும். 2வது நிபந்தனை, முந்தி இருந்தது போல
அந்த சிறுநீரகம் இயங்காது. 80 வீதத்துக்கு குறையத்தான் இயங்கும். இதெல்லாம் செஞ்சு முடிய எவ்வளவு முடிஞ்சிருச்சு? 60 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம். இன்னொருவரில் அல்லாஹ் படைத்திருந்த அந்த உறுப்பை கலற்றி இவரிலே பொருத்துறதுக்குரிய செலவு. கிட்னியில பெறுமதி அல்லது பொருத்துறதுக்குரிய செலவு. அல்லாஹ் உங்களோட கையில அழகான ஒரு குழந்தையை தாரான். அந்த குழந்தையில 2 சிறுநீரகங்கள் இருக்குது. 9 மாதம் வயிற்றுல சுமந்து கொண்டிருந்த தாய்க்கு ஒரு வயர உள்ளுக்கு அனுப்புற சத்தமாவது கேட்டுச்சான். பிளட் டெஸ்டிங் நடந்துச்சா? கிட்னியை கொண்டு வந்த நேரம் அந்த தாய் கண்டாரா? இயங்குதான் செக் பண்றத பார்த்தாரா? ஒண்ணுமே அவளுக்கு தெரியா. அல்லாஹ் அழகாக பொருத்தி எத்தனையோ கோடி பெறுமதியான அந்த உறுப்பை வச்சு உன்ன கையில குழந்தைய தாரான். வெறும் சிறுநீரகம் மட்டுமா இருக்குது? ஈரலுடைய பெறுமதி என்ன? குடலுடைய பெறுமதி என்ன? நரம்புகளின் பெறுமதி என்ன? தலை மண்டையோட்டினுடைய பெறுமதி என்ன? மூளையின் பெறுமதி என்ன? கண்ணின் பெறுமதி என்ன? காதின் பெறுமதி என்ன? தலை முடிகளின் பெறுமதி என்ன? நகத்தின் பெறுமதி என்ன? உடலை போர்த்து இருக்கிற தோள்களின் பெறுமதி என்ன? எத்தனை கோடி! அல்லாஹ் சொல்ல, இவ்வளவு பெறுமதியான சொத்தத்தான் கிஃப்டா கையில தாங்க. கிஃப்டாக தான். சிலருக்கு உலகத்தில் அல்லாஹ் சந்ததிகளை கொடுத்திருக்க மாட்டான். மறுமையில் அவங்களுக்கு புள்ளகள் எழும்புமா? யாருக்கு அது? கருவில குழந்தை கலஞ்சி பைத்திருக்கும், விந்தாக பைத்திருக்கும், ரத்தமாக பைத்திருக்கும், சதக்கட்டியாக பைத்திருக்கும். சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது, இவரே குழந்தையில உருவத்தையே காணல, ரத்தத்தை கண்டாரு, சதக்கட்டிய கண்டாரு. மஹ்ஷர்ல எழும்பின உடனே அந்த குழந்தை ரத்த கட்டியாக விழுந்துச்சு. அது எழும்புமா? பிள்ளையாக எழும்பி உம்மோட இடுப்பு கிட்டால பிடிச்சு சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூட்டிக் கொண்டு போவான். உம்மஹு இலல் ஜன்னா, உம்மவ சொர்க்கத்தை கூட்டிட்டு போவது. சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் சொல்றான், நீங்க பாருங்க எந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க தானே, சொல்றீங்க, உங்களோட கண்ணுக்கு தெரியுதில்லை. நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ்வோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்றார், வேற எவனோ ஆட்சி செய்யறானே என்ன நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஆட்சிய நேரடியாக நீங்க பார்க்கணுமா? ஒவ்வொரு வீட்டிலையும் பாருங்க, ஒவ்வொரு வீட்டையும் பாருங்க. ஒரு புதிய நிக்காக நடக்குதுண்டா அதோட கருத்து என்ன? புதிய குடும்பம் ஒன்று வந்துடுச்சு. மஹல்லாக்கு ஒரு புதிய குடும்பம், நாட்டுக்கு ஒரு புதிய குடும்பம், முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு புதிய குடும்பம், உலகத்துக்கு ஒரு புதிய குடும்பம். அல்லாஹ் சொல்றான், இந்த குடும்பங்களை 4ஆக நான் பிரிச்சு வச்சிருக்கேன். 4 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறேன். எப்படி பிரிச்சிருக்கிறேன்? சிலருக்கு எல்லாமே பெண் பிள்ளைகள், அவங்களை கிஃப்ட் பண்ணி கொண்டிருப்பா. பெண் பிள்ளைகள் கொடுத்து கொண்டிருப்பேன். அவங்க ஆசைப்படுவாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்காதா? என்ன பிசினஸ் கொடுத்துட்டு போகணும் இல்லையா? கடையை கொடுத்துட்டு போகணும் இல்லையா? இல்லைன்னா வேற யாருக்கோ தானே கொடுக்கணும், மருமகனை தானே கொடுக்கணும். மகன் மாதிரி வராது, மருமகன். அது மகனல்லவே, அடுத்தபடி மருமகன். மகனுக்கு அடுத்த கட்டம் ஆசைப்படுவான். இவர் போயிட்டு இந்த கவலையை சொல்றாரு ஜனாதிபதிட்ட, இந்த கட்டாயம் ஒரு ஆம்பளை புள்ள ஒண்ணு. ஜனாதிபதி சொன்னார், உண்மைதான், உங்களுக்கு தேவைதானே. அதை கொண்டு போயிட்டு கேபினட்ல போட்டாரு. 25 பேரும் கை தூக்கினாங்க. கட்டாயம் இவருக்கு ஆம்பளை புள்ள ஒண்ணு. பார்லிமெண்ட்ல கொண்டு போயிட்டு போட்டாங்க. 225 பேர் எழும்பி சொன்னாங்க, கட்டாயம் இவருக்கு ஆம்பளை புள்ள கொடுக்கணும். முழு நாடும் கொடி எடுத்துக்கொண்டு வந்து தலைநகர்ல குவிஞ்சிட்டாங்க, இவருக்கு ஆம்பளை புள்ள கொடுக்கணும். அல்லாஹ் சொல்ல, நான் தந்துருவேன், நான் தந்துருவேன். உங்களோட ஜனாதிபதி ஆமன்னு சொன்னதுக்காக, உங்களோட 25 பேரு கையை தூக்கினதுக்காக, முழு நாடு கொடி போட்டதுக்காக தந்துருவேன். பாரு, அங்கதான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. லில்லாஹி முல்கு ஸமா
ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கே. அதன் அடையாளம் என்ன தெரியுமா? நான் நாடினத்தை தான் படைப்பேன். நீங்க சொல்றதையோ வாதிடுறதையோ நாம் படைக்கிறது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடினதை படைப்பானாம். நான் பொம்பளை பிள்ளைன்னா எல்லாம் பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். இரண்டாவது ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கிறேன். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடிய குடும்பங்களுக்கு எல்லாமே ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்வேன். அவங்க ஆசைப்படுவாங்க. வயதான காலத்தில ஒரு சமையல் செஞ்சு தர மகளுண்டு இருக்க மாட்டாளா, மருமகளிட்டு சொல்ல இயலாதேன்னு நினைப்பாங்க. அல்லாஹ் சொல்ல, ஏண்ட முடிவு உங்களுக்கு எல்லாமே பெண் பிள்ளைதான். மூணாவது சில வீடுகளை ரெண்டையும் கலந்து கொடுப்பேன். யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா. நாலாவது சிலரை உங்களுக்கு ரஹ்மத், பாரமாக இருந்தாலும் உங்களுக்கு இம்மை மறுமையினுடைய ரஹ்மத், குழந்தை இல்லாமைக்கிறது. வயஜஅலு மன் யஷாஉ ஆகிமா, நாளுக்கு பிரிச்சு ஆட்சி செய்யலாம். அப்ப ரப்ப எங்களுக்கு தத்திக்கிற புள்ள கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. இது போல அன்பளிப்பு எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏண்ட கடையில பிள்ளையிட பெறுவதில் இல்ல, ஏண்ட அக்கௌண்ட்ல இருக்கிற காசு ஏண்ட பெறுவதில் இல்ல. எனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்றாலும் ஏண்ட ஒரு பிள்ளையிட ஒரு உறுப்புக்கு ஈடாகாது. அவ்வளவு பெருமதியான பிள்ளைய அல்லாஹ் இந்த கையில ஹதியாவா தந்திக்கிறான். ஹதியால ரெண்டு வகை. ஹதியாண்டு வந்தா அதை கொடுத்தா திருப்பி எடுக்கலாம். வாப்புக்கு மட்டும்தான் ஏதும் மகனுக்கு கொடுத்த ஹதியாவை திருப்பி எடுக்க. மற்றவங்களுக்கு ஹதியா கொடுத்தா திருப்பி எடுக்கலாம். ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? கொடுத்த அன்பளிப்பை திருப்பி எடுக்கிறது, வாந்தி எடுத்துட்டு அதை திருப்பி சாப்பிடுறது கொஞ்சம். யாராவது சத்தி போட்டு தின்னுவனால இன்னொன்று இருக்குது, அது ஹிபத். ஹிபத் விசவா, அது அன்பளிப்பு தான். ஆனால் அதை திருப்பி கேட்க முடியும். அதுக்கு சில வரையறைகளை திட்டு வச்சிருக்கிறேன். அல்லாஹ் மிக ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பிரயோகிச்சிருக்கிறார். குழந்தைகளை அன்பளிப்பாக தந்திருக்கிறேன், ஆனா மறுமையில கேட்பன். என்ன கேட்பன்? குழந்தைய கேட்க மாட்டேன், அதுக்குரிய கடமையை செய்தாயான்னு கேட்பன். கட்டாயம் கேட்பன். அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். கட்டாயம் பதில் சொல்லணும். எங்களுக்கு இன்னொரு ஆயத்தில் சொல்றான், ஈமான் உள்ளவர்களை பார்த்து சொல்றான், உங்களுக்கு உலகத்தில் உள்ள பொறுப்பு, நீங்க உலகத்தை பெறற்றதை நிப்பட்டுங்க. உலகத்தை பெறத்த தேவையில்லை. உலகம் எல்லாம் உங்களுக்கு புகழ் தேவையில்லை. உங்களுடைய பேர்கள் மீடியாக்கள் வர தேவையில்லை. முதல்ல ஒன்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ, இரண்டாவது உனக்கு கிடைச்ச மனைவி நரகம் போகாம பாதுகாத்துக்கோ, மூணாவது உள்ள பிள்ளைகளை பாதுகாத்துக்கோ. இந்த மூணும் செஞ்சாலே பெரிய விஷயம். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இது குர்ஆன்ல ஓடல். நாங்க இந்த பொறுப்பை எதுவரை விளங்கி இருக்கிறோம்? சில பேர் விளங்கிக்கிறாங்க, ஸ்கூல்ல ஓயல் எழுதினா பிள்ளையிட பொறுப்பு முடிஞ்சது. இன்னொரு கூட்டம் விளங்கி இருக்குது, ஏழு முடிச்சுட்டா ஸ்கூல்ல இருந்து போயிடாரு உயர்கல்விக்கு, இப்ப வாப்பட பொறுப்பு முடிஞ்சு. இன்னொரு கூட்டம் நினைக்குது, நிக்காஹ் பண்ணி கொடுத்து நல்லொரு வீட்டை கட்டி கொடுத்து நல்லொரு ஜொப்பையும் செஞ்சு கொடுத்தா என்ன பொறுப்பு முடிஞ்சது. அல்லாஹ்வும் ரசூலும் அப்படி சொல்லல. அவங்க சொன்ன, எப்ப உங்களோட மகளோட பேரு நரகத்தில இல்லைன்னு வருகிறதோ உங்களோட பொறுப்பு அன்றைக்கு தான் முடியும். இப்படிதான் சஹாபாக்கள் விளங்கினாங்க. சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உலகத்தை வந்த நபிமார்களுக்கு பிறகுள்ள ஆக உயர்ந்த ஈமான்தாரி, ரசூலுல்லாஹ்வுடைய மதரசாவிலே முதல் நிலை மாணவர் சய்யிதுனா அபூபக்கர். இவர் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து யாருக்கு? அதுபோல கணவர் உலகத்தில் தேடி எடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முடிச்சு கொடுத்தார். அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா எங்கேயாவது? ரசூலுல்லாஹ் மாதிரி மருமகன் கிடைக்குமா யாருக்காவது? அஹ்லாக்கின் சிகரம். அது போல நல்ல குண உலகத்தில் ஒருத்தருக்கும் இல்லை. அவங்கள மாதிரி வழி நடத்துறவங்க
ராத்தில அதுல ஆயிஷாவை கூட்டிக்கொண்டு போனாங்க. போன இடத்துல மாலைய காணாமாக்கிட்டா. என்ன மாலை, எத்தனை பவுன் இருக்குது? தங்கம் வெள்ளி ஒன்று இல்ல, ஜஸ்பு திஃபார் என்ற மரக்கட்டையால தஸ்பீஹ் மணி மாறி செஞ்சிருந்த மாலை, அதுவும் டாக்டர் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுடையது. அதை இரவலுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு வந்தாங்க. எங்கேயோ இல்லாமல் ஆகிட்டான். புகாரில் இந்த செய்தி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகத்துண்டா இருந்தாலும் அமானிதம் இல்லையா, கொடுக்கணும். எங்கட எண்டா விட்டு போடணும், இன்னொரு அல்ல இல்லையா, கொடுக்கணும். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் அனுப்பினாங்க. வந்த ரோட்ல கொஞ்சம் போயிட்டு தேடி பாருங்க, அது இருக்கிறாங்க. போனவர்களுக்கு பிரச்சனை, உதுவோட புகல்ல, போன ஏரியாவில் நீ தண்ணியும் இல்லை, அவங்க தண்ணி கொண்டு போகவும் இல்லை. தண்ணி இல்லை என்றா தயமும் செய்யுங்க, சட்டமும் இப்ப இல்லை. கவலையோட திரும்பி வந்தான். திரும்பி வந்து யார்கிட்ட சொல்றாங்க? அதுல அபூபக்கர் சொன்னாங்க, உங்களோட மகள் செஞ்ச வேலையால எங்களோட தொழுகு கல்லாவா பார்த்துச்சு. மகள் எங்க இருக்கிறாங்க பார்த்தா கணவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மடியில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்களா, அதை நீங்க மருமகனிடம் சொல்லுவாங்க. ஏண்டா எங்களை கூட திருத்துறது ரசூலுல்லாஹ், நாங்க எல்லாரும் அவருக்கு வழிபடுறது வாஜிப். அவங்கள்ட்ட சொன்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டிய போல பாஸ் பண்ணினாங்களா மருமகனுக்கு? இல்ல. அதுல ஆயிஷா சொல்றாங்க, கைய பொத்தி ஒரு அடி அடிச்சா எனக்கு இடுப்பு வலியாக இருந்துச்சு, அங்கல எங்களை துடிக்க முடியல. ஏ ரசூலுல்லாஹ் மடியில இருக்கிறாங்க. இதான் ஹஜ்ரத் அபூபக்கர் விளங்கினாங்க. சிறந்த கணவருக்கு முடிச்சு கொடுத்தாலும் ஏந்த பொறுப்பு முடியல. ஆனா உள்ள பைத்து எந்த நேரம் விரல் குத்தி கொண்டிருக்கப்படாது. அவங்க கணவன் மனைவிக்கு வாழ்க்கை இல்லாம போயிடும். திருமணம் முடித்த பிறகு எல்லைக்கு வெளியில நின்று கவனிக்கணும். ஹஜ்ரத் உமர் விளங்கின விளப்பத்தை பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா இப்னு உமர். சில சஹாபாக்கள் சொல்வாங்க, ஹஜ்ரத் உமருக்கு முன்னால அப்துல்லா இஸ்லாத்துக்கு வந்தார்கள். பேணுதல் மிக்க சஹாபி. சுன்னத்துகளை எந்த கஷ்டமான நேரத்திலும் பருது போல பின்பற்றார்கள். அஷத்து இத்திபாஅன் லிசுன்னா, அவரை பத்தி சொல்லுவாங்க. சுன்னத்தை ரொம்ப கடுமையா பின்பற்றுவாங்க. இவர் ஒரு பிரச்சனையில மனைவிய தலாக் சொன்னார். புகாரிலே இருக்கிற கிதாபு தலாக்ல மனைவிய தலாக் சொன்னார். வாப்பா போயிட்டு சொல்லி கொடுத்தாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்துல்லா தலாக் சொன்னாரே, ஆனா சொன்ன காலம் தான் பிரச்சனை. எப்ப தலாக் சொன்னாரே? ஹைலோட இருக்கிற நேரம், மாதவிடாயோட இருக்கிற நேரம், தலாக்குல் பிதஇ, அந்த நேரம் தலாக் சொல்றது ஹராம். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் மகனுக்கு சொல்லுங்க மனைவியை திருப்பி எடுக்க சொல்லி. முத்தலாக் சொல்லலே அவரு, தலாக் ரஜ்இ சொன்னார், ஒன்றுதான் சொன்னாரு. அதனால மீட்டி எடுக்க சொல்லுங்க. துப்பரவான பிறகு திரும்ப அவங்கள தலாக் கொடுக்கிறேன்னா கொடுக்க சொல்லுங்க. பாப்பா நிக்காஹ் செஞ்சு வளர்ந்து படிச்ச மகனை அல்லாஹ்வோட கோபத்துக்கு ஆளாக்க விடாம பாதுகாக்கிறாரு. இது சஹாபாக்கள் இருந்த வாப்பமா, பொறுப்பை உணர்ந்த சஹாபாக்கள், தகப்பன்மார்கள். எங்கட கடமை எப்படி செஞ்சுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய கிஃப்டாக தந்திருக்கிற எங்கட பிள்ளைகளை நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? சில பேருடைய கை நழுவி போயிடுச்சு. தாயும் தகப்பனும் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்றால் அதால அவங்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, அதால ஊருக்கு பிரச்சனை, நாட்டுக்கு பிரச்சனை, முஸ்லிம் சமூகத்துக்கு பிரச்சனை. ஏன் குழப்பவாதியை தயாரிச்சு அந்த வீட்டிலிருந்து உருவாக்கி விட்டு ஒவ்வொருத்தரும் பாருங்க, எந்த வீட்டில நான் தயாரிச்சு அனுப்பி இருக்கிற
ஊருக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் நல்லவங்களா இருக்கிறாங்களா, குழப்பம் பண்றாங்களா? எனக்கு ஒரு 5 பிள்ளை இருக்குது. இந்த 5 பேருமே ஊருக்கு சலாமத்தா, ஊருக்கு குழப்பமா? இந்த 5 பேராலையும் உம்மத்துக்கு நலவு நடக்குதா? இந்த 5 பேரும் உம்மத்துடைய பேரை சீரழிக்கிறாங்களா? குற்றத்தை வாப்பதான் பொறுப்பெடுக்கணும், குற்றத்தை உண்மைதான் பொறுப்பெடுக்கணும். இது பெரிய பாவம், இது பெரிய ஒரு தலைப்பு, சாதாரண விஷயம் அல்ல. இதுக்கு சில முஜாஹதாக்கள் செய்யணும். சில பேர் புள்ள வளர்க்கிறாங்க, இல்ல பிள்ளைகளை வளர விட்டு இருக்கிறாங்க. காட்டு மரம் போல புள்ள வளருது, வளர்க்கிறல்ல. ஏன்னா பிள்ளைய பார்க்க டைம் இல்லை அவருக்கு, அவரு பிஸி. காட்டு மரத்துக்கு யாரும் போற போடுறதில்லை, காட்டு மரத்தை யாரும் வேலி கட்டுறதும் இல்லை, அது சும்மா விட்டு வச்சுக்குது, மலை மலை மலன்னு வளரும். இது மாதிரி இவர் தொலை போனான்னு பாக்கிறோம் இல்ல, அவனுக்கு குர்ஆன் தெரியுமான்னு பாக்கிறோம் இல்ல, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. காசி கொண்டு வரானா, ஊர்ல இவனால பெருமை வருகிறா, அதை மட்டும் பார்த்தாலே அவன் காட்டு மரம் போல வளர்ந்திருக்கிறான். அவனுக்குள்ள விஷ ஜந்துகள் நிற்கிறது. எத்தனை பேர் அப்படி விட்டு வச்சுக்கிறான்? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய தீன் சொல்ற மாதிரி பிள்ளைய வளர்க்காம மற்றவர்களை பார்த்து பிள்ளை வளர்த்தது. மாஷா அல்லாஹ், தொழுகிறத்துல சண்டை பிடிச்சுக்கொண்டு சுண்ணத்தை தேடுறாங்க. தொழுகிறத்துல தொழுகை ரசூலுல்லாஹ் மாதிரி தொழணும் கட்டாயம். அதுக்கு மஸ்அலா படிக்கிறோம், நோன்பு வந்தா மஸ்அலா படிக்கிறோம், ஹஜ்ஜிக்கு போற நேரம் ஆலிம கூட்டிக் கொண்டே போறோம். புள்ள வளர்க்கிறதுல யாராவது போயிட்டு ஆலிமட்டில் இருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்திருக்கிறார், ஆரம்பத்தில் இருந்து ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் குர்ஆனை தெளிவாக விளங்கினவங்க, இவங்க எப்படி வளர்த்தாங்க, எங்களுக்கு அந்த முறையை சொல்லிட்டாங்க யாராவது போயிட்டு படிச்சாங்களா? இல்ல. அங்க மட்டும் தற்காலிக நபி மாறுற யாரு? நான புள்ள வளர்க்கிற தம்பிய பார்த்து, தம்பி புள்ள வளர்க்கிற நானாவை பார்த்து, தாத்தா புள்ள வளர்க்கிற தங்கச்ச பார்த்து, இந்த வீட்டுக்காரன் புள்ள வளர்க்கிற அந்த வீட்டுக்காரனை பார்த்து எல்லாரும் சேர்ந்து மொத்தமா குழியில விடுகிற. எல்லையே தெரியாம நிக்கிறோம், திசையே தெரியாம நிக்கிறோம். சில பேருக்கு பிழையாக வளர்த்திக்கிறது கூட தெரியாது. அவங்க முடிவில் இருக்கிறாங்க, நல்லா தான் வளர்த்திக்கிறேன். ஏன்? அவனால காசு வருது. அவனுக்கு கொஞ்சம் கூட இவன் மௌத்தானா எங்க போவான்னு வாப்பாக்கு யோசனையே இல்லை, அதை யோசிக்கவே இல்லை. மகன் வீட்டுக்கு செலவழிச்சா அல்ஹம்துலில்லாஹ், வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து பணம் அனுப்புறான், அது இவனுக்கு நல்ல ஹாப்பி. குடும்பத்தில் எல்லாத்தையும் பெருமையா சொல்றார். அடே அவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா, உன்ன அல்லாஹ் பிடிப்பான் என்று உனக்கு பயம் வருது இல்லையா? அவனுக்கு அத்தஹியாத்து தெரியாது, உன்ன ரப்ப பிடிப்பான் உனக்கு பயம் இல்லையா? அல்லாஹ்வோட பேச்சு கலாம், அந்த கலாமாகிய குர்ஆனை ஓத தெரியா, கியாமத்தில் எழும்பி ஓட மகன் வெட்கித்து தலகுனிவானே, உனக்கு வெட்கம் இல்லையா? அற்பமான துனியாவை கொண்டு சந்தோஷம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம், சந்தோஷம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த பொறுப்பை உணருங்க. இந்த பொறுப்பை செய்யறதுக்கு என்ன அவசியம் தெரியுமா? முதலாவது, இவ்வளவு பொறுமதியான சொத்து அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று உணருங்க. இரண்டாவது விஷயம், அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனில் அதி உயர் தேர்ச்சியை உண்டாக்குங்க. மற்ற கலைகள் பின்னால, அது உலகத்தில் வாழ்றதுக்கு தொழிலுக்கும் வருமானத்துக்கும் உள்ள வழிகளை காட்டிக் கொடுக்குது, அதை பின்னால கொடுங்க. அடி மனசுல போடுங்க பிள்ளைக்கு. குர்ஆனை பார்த்தோலோனும், குர்ஆன் முழுக்க மனநம் இருக்கணும், குர்ஆனை தொழிலையில் ஓதணும். இதை பார்த்து ஒரு வாப்புக்கு சந்தோஷம் வருகிறதா, அவர் ஈமான்தாரி. இதுக்கு கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா?
பின்னால் இருந்து 15 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்து அவனை பின்னால ஓடணும். 7 ஆண்டு ஓடுவான், 7 ஆண்டு சொல்லுவான், பாஞ்சி போவான், மதரசாவுக்கு போறது வேற எங்கேயோ போயிடுவான். பொறுமையாக இருந்து அவனை சரி பண்ணி விட்டீங்கண்டா உங்களுக்கு நிரந்தர சொத்து அந்த புள்ளதான். பெற்றோர்கள் சொர்க்கம் போற வாகனம் அவனோட புள்ளகள் தான். இங்க சொர்க்கத்துக்கு பயணிக்கிற வாகனம் அவங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? மஹ்ஷர் மைதானத்தில் என்ன நடக்கும்? சூர ஊரினுடனே கபறுகள் வெட்டிக்கும். கபரில இருந்து முழு ஜனங்களும் எழுப்புவாங்க, ஈசல் போல எழுப்புவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவ்வளவு பேரும் எழுப்புவாங்க, நிர்வாணமாக எழுப்புவாங்க. எழும்புறவங்களோட வேலை என்ன தெரியுமா? அடுத்தவன் தென்படாம ஓடுவாங்க. யாருமே அங்க ரிலேஷன்ஷிப் பார்க்க மாட்டாங்க. இங்க தானே கேட்கிற, வாப்பா சும்மா இருக்கிறாரா, வாப்பா கண்ணீங்களா, போன் பண்ணி கேட்கிற, வாப்பா சாப்பிட்டீங்களா, மனைவி கேட்கிற, காலையில தின்னீங்களா, பாலையில தின்னீங்களா, ராவுக்கு தின்னீங்களா, ஒரு நாள் 3 முறை டீ குடிச்சீங்களா, அவ்வளவு வழக்கம். அல்லாஹ் சொல்றான், தீனோட இணைஞ்சு கொண்டிருக்காம, தீன மையப்படுத்தி வாழாம, பணத்துக்கும் சுகத்துக்கும் வாழ்ந்தவங்க கபரிலின் தெளிவின் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வைத்திருப்பாங்க. யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஓடுவாங்க. யாரும் யாரோட சுகமும் விசாரிக்க மாட்டாங்க. فَإِذَا نُفِخَ بِالصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ وَلَا يَتَسَاءَلُونَ. சூரூதப்பட்டா அந்நாளிலே உறவுகளும் இல்லை, யாரும் யாரையும் விசாரிக்கவும் மாட்டாங்க. அபசவத்துவல்ல சூறால பாருங்க, மனைவியை கண்டா கணவன் ஓடுவாராம். எப்படி ஓடுறது தெரியுமா? சிங்கத்தை கண்டா ஓடுற மாதிரி, புடிச்சு கொடுத்துடுவாருன்னு பயம். இது போல கணவரை கண்டு மனைவி ஓடுற, வாப்பா கண்டு புள்ளகள் ஓடுற, புள்ளகளை கண்டு வாப்பா ஓடுற, நானா கண்டு தம்பி ஓடுற, தம்பியை கண்டு நானா ஓடுற, ஓடுற ஓடுற ஓட்ட. எல்லாரும் ஓடுற நேரம் ஹதீஸ் சொல்லுது, ஒருத்தரோட புள்ள தேடி வருவான், வாப்பா எங்க, உம்மா எங்கன்னு தேடி வருவான். என்னத்துக்கு அந்த புள்ள மட்டும் தேடி வருது? அல்லாஹ் உங்களுக்கு கிரீடம் அணிவிக்கிறதுக்காக கூப்பிடுறார். எனக்கு நீங்க கஷ்டப்பட்டு குர்ஆன பாடமாக்கி தந்தீங்களே, பாடமாக்குறதுக்கு உதவியாக நின்றீங்களே, பின்னால உங்களுக்கு கிரீடம் அணிவிக்க ரப்பு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுற நேரம் அந்த வாப்பாக்கு எவ்வளவு பெரிய ஆனந்த கண்ணீர் வடியும். உங்களோட பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறீங்க? கியாமத்துல உங்களை தேடி வந்து கிரீடத்தை அணிவிச்சு விடுற மகனாகவா, உங்களை கண்டு ஓடுற மகனாகவா? இது நாளைக்கு மஹ்ஷர்ல நடக்க போகுது. இது நடக்க போகுது, நடந்தாகும். இது நீங்க சிரமப்பட்டு தீன பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தா கிடைக்கிற அடுத்த கூலி என்ன தெரியுமா? குர்ஆன நீங்க அந்த பிள்ளைக்கு கொடுத்தா கல்வி வெளிச்சமாகிற, அப்ப வாப்பட பெருமதி தெரிய வரும், உம்மட பெருமதி தெரிய வரும். நீங்க இருக்கிற நேரமே அவன் உங்களுக்கு துஆ செய்ய ஆரம்பிச்சிருவான். 5 நேர தொழுகையில அந்த புள்ள ஓதும், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த புள்ள ஹாஃபிஸ், அந்த புள்ள ஆலிம், அவரே இமாமாக நின்று தொழுவிக்கிறார். பின்னால 1000 பேர் தொழுகிறாங்க. ஒவ்வொரு வக்திலையும் அவர் சொல்லாரே, யா அல்லாஹ், சின்ன காலத்தில இரக்கமாக எங்களோட நடந்தது போல என் தாயும் தந்தையும் உனக்கிட்ட வந்திருக்கிறாங்க, இரக்கமாக நடந்து கொண்டு சொல்ல நேரம் எல்லாரும் ஆமீன்னு சொல்வாங்க. உங்களோட கபரு வராதா? உங்களோட கபரு வராதா? குர்ஆன்ல இருக்குது, அந்த பிள்ளை பாடமா இருக்குது. ஹாமீம் ஜுஸுல சூரத்துல் அஹ்காஃப் அதில் என்ன வருகிறது? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. யா அல்லாஹ், நீ எனக்கு ஏராளமான நியமத்துகளை தந்திருக்கிறாய், அதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்தணும். எந்த உம்மக்கும் வாப்பக்கும் தாய் தந்தையருக்கும் நீ நியமத்துகள் கொடுத்திருக்கிறாய், அவங்களுக்கு நீ கொடுத்த நியமத்துகளுக்கும் நான் நன்றி சொல்லணும். கியாமத்தில் அவங்க நன்றி கட்டவங்களா விழும்பாம இருக்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த துஆவை இந்த புள்ள ஓதுதோ பெற்றோர்களுடைய சுக்ரையும் அந்த புள்ள நிறைவேற்றுது.
குர்ஆனை கொடுத்தா தான் இது கிடைக்கும். குர்ஆனை கொடுத்தா தான் இது கிடைக்கும். எப்படி கொடுக்க போறோம்? அது ஒரு வீணான வேலை. அதை விட இன்னொரு வேலை செஞ்சிருந்தா பிரயோசனம் என்று இந்த நாவால பேசுறவங்க எப்படி பிள்ளை கதை கொடுப்பாங்க? பாடமாக்குறவங்களை பார்த்து வீண் வேலை என்று நினைக்கிறவங்களோட பிள்ளைக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நஷ்டவாளிகள், நஷ்டவாளிகள், நஷ்டவாளிகள். இப்னு மாஜா ஷரீஃபுடைய ஹதீஸ் இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரில கொண்டு போய் ஒருத்தர் அடக்கியாச்சு. கபரில விளங்கிடும். கபரில தானே துனியாவோட எல்லா சத்தமும் நின்றுட்டு இப்ப கபரில பாவம் எல்லாம் நினைவார செஞ்ச எல்லா பாவமும் 15 வயசுல இருந்து செஞ்ச எல்லா பாவமும் கண்முன்னுக்கு வந்து இவன் முடிவெடுப்பான். எழும்பின உடனே அல்லாஹ் என்ன தூக்கி நரகத்துல போடுவான். அந்த முடிவில தான் கபருக்குள் இருப்பாரு. பல ஆண்டுகள் கபரில தூங்கின பிறகு எழும்பி வருவாரா? அல்லாஹ் சொல்வான், நீ சொர்க்கத்தில இந்த அந்தஸ்துக்கு போட்டு. ஆச்சரியமா போவான், நீ நரகம் இல்லையா? நான் விழும்பினேன். அல்லாஹ் அடித்தட்டில உள்ள சொர்க்கமும் இல்ல, மேல போக சொல்றாரு. தயக்கத்தோட சொல்வானா, யாருன்னா நீ மாறி சொல்றாய் பொழிக்கு. நான் இல்ல, அங்க போற ஆள் இல்ல, அப்படி இல்லை, நான் இருக்கல. அல்லாஹ் சொல்லுவான், மாறி பண்றது உலகத்துல, இங்க சரியா தான் வரும். இங்க மாறி பண்ற செய்தி ஒன்று இல்ல. அப்ப எப்படி தயங்கி கேட்பாரு, எப்படிடா இந்த சொர்க்கத்துக்கு போறேன்? நீ கபரில படுக்கிற நேரம் உனக்கு உன்ட பாவம் எல்லாம் முன்னால வந்துச்சு. அப்ப நீ இஸ்திக்பார் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு இஸ்திக்பார் சந்தர்ப்பம் முடிஞ்சு நீ தௌபா செய்ய நினைக்கிறாய். உனக்கு தௌபான சந்தர்ப்பம் இல்ல, அதெல்லாம் மூடியாச்சு. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உருப்படியான மகனுண்டு உருவாக்கிட்டு போய்த்திருந்தா அந்த மகனும் அந்த மகளும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் வாப்பக்காக இஸ்திக்பார் செஞ்சாங்க. என் வாப்பவை மன்னிச்சிரு, என் வாப்பவை மன்னிச்சிரு, ஒவ்வொரு துஆவிலையும் கேட்டாங்க. அவங்க செஞ்ச இஸ்திக்பார் தான் கிரேனை போல உன்னை மேல தூக்கி விட்டுருச்சு. சஹீஹான ஹதீஸ் இப்னு மாஜால இருக்குது. பிஸ்திக்பாரி வலதிக லக், உன்ன பிள்ளைகள் உனக்காக கேட்ட பாவ மன்னிப்பு உண்ட அந்தஸ்தை உயர்த்தி விட்டுச்சு. நீங்க முடிவு செய்ய, நாம் எப்படிப்பட்ட பிள்ளையை தயார் செய்வோம், எப்படி தயார் பண்ணி விட்டிருக்கிறோம், எப்படி தயார் பண்ணி விட்டிருக்கிறோம், எப்படி தயாரிக்க வேண்டியவர்கள் எப்படி தயாரித்து விட்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் பிள்ளை வளர்ப்பை சரியாக விளங்காமலும் துனியாவுடைய ஆசைகளுக்கும் மற்றவர்களை பார்த்து அவர்களை கொண்டு உலகத்தை அடைய வேண்டும் என்ற வீணான ஆசையும் உங்களோட பிள்ளைகளை வீணாக்கி போச்சு. அதாவது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கட்டாயம் பெற்றோர்கள் பிள்ளைகளை துஆ செய்யணும், பிள்ளைகளும் பெற்றோர்கள் துஆ செய்யணும். பெற்றோர்கள் வாழும்போது பிள்ளைகளை துஆ செய்யறதால பிள்ளைகளோட ரிஸ்கில பரக்கத் உண்டாகும். சஹாபாக்கள் சொல்றாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை துஆ செஞ்சா அந்த துஆ கபூல் ஆகும், பிள்ளைகளுடைய ரிஸ்கில பரக்கத் உண்டாகும். பிள்ளைகள் பெற்றோருக்கு துஆ செய்யறதால பெற்றோர்களுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் உயரும். எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆகவே ரெண்டு பரிகாரம் இருக்குது, ரெண்டு பரிகாரம் இருக்குது. இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட, இன்னமும் நேரம் தவறல்ல, நம்பிக்கையோட கையில எடுங்க. அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளை நிமித்தி கொடுத்துருவான், சரி பண்ணி கொடுத்துருவான். முதலாவது என்ன? உங்களுக்கு இருக்கிற தப்பு தவறுகளை சரி பண்ணி கொண்டு நீங்க நல்ல மனிதனாக ஆக முயற்சி செய்ய. குறிப்பாக உங்களோட கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், வட்டி, பொய் பேசுறது, ஏமாத்துறது, அடுத்தவனை ஏமாத்துறது, இது போன்ற செயல்களை முற்றுமுழுதாக தவிர்த்துக்கோங்க. எந்த ஒரு பாவத்தையும் ருசியோட செய்ய போற நேரம் நினைங்க, இந்த பாவம் என்ற பிள்ளைய சுட்டுடும். மறுமையில பார்க்கிறது ரெண்டாவது, இந்த பாவம் என்ற பிள்ளைய சுட்டுடும்.
என் கண் முன்னால கைய கட்டி என் பிள்ளைய நெருப்பால சுட்டா நான் தாங்கிக் கொண்டிருப்பேன். சங்கிலியால கட்டி இருந்தாலும் உடச்சி கொண்டு போயிட்டு என் பிள்ளைய பாதுகாப்பேன். நரகத்தில 70 முறை சங்கிலி போட்டு என் மகனை இழுத்து கொண்டு போறதை என் கண்கள் கண்டா நான் பொறுப்பேன். குர்ஆன் சொல்லுதே 70 முறை சங்கிலி என்ன நான் பொறுப்பேன். பாவம் செய்யும் பெற்றோர்கள் நினைங்க, பாவத்துக்கு முன்னால இதோட தாக்கம் எனக்கு மட்டுமில்ல, என் பிள்ளைன்னு அடிக்க போகுது. சூரத்துல் கஹஃப் ஓதிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல 3 பயணங்களை பத்தி குர்ஆன் பேசிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோட பயணம் செஞ்சாங்க. அதுல 3 பாடங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. 3வது, அவங்களுக்கு உணவு கொடுக்காத ஊர்ல ஒரு மதில் விழப்போகுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போயிட்டு அந்த மதிலை நிறுத்தினாங்க. பின்னால விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, அந்த மதில எங்களுக்கு சாப்பாடு தராத ஊருதான், ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மதில கூலி கேட்காம நான் கஷ்டப்பட்டு நிறுத்தினேன். அந்த மதிலுடைய கீழே சில யத்தீமான பிள்ளைகள சொத்து வைக்கப்பட்டிருக்கு, தங்க கட்டிகள். அது விழுந்தா கல்லண்ட கண்ணில பட்டிடும், அது பிள்ளைகளே போகாது, கல்லணோ எவனும் சூறையாடிக்குவான். அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான், அவங்களோட உம்மா பாப்பாவும் நல்ல மனுஷராக இருந்ததால அந்த பிள்ளைகள் பெரியவர்களாகி அவங்களோட கையில இந்த சொத்தை கொண்டு போய் சேர்த்தோன்னு. அதனாலதான் நான் அந்த மதில நிப்பட்டினேன். பாருங்க, துனியால சாலிஹா இருந்த ஒரு வாப்பா வச்சுட்டு போன தங்கத்தையே அல்லாஹ் பாதுகாப்பாக பிள்ளைகள கையில கொடுக்கிறான்டா, சாலிஹான் ஒரு வாப்போட பிள்ளைய கியாமத்தில் அவரோட சேர்க்க மாட்டாங்க. முஸ்லிம் அஹ்மதுடைய ஹதீஸ் இருக்குது, கியாமத்தில நல்ல உலகத்தில அல்லாஹ்வுடைய தொடர்போட இருந்துட்டு போன நல்ல வாப்பாவும் இவங்க 2 பேரையும் பார்ப்பான். அவங்களோட பிள்ளைகளை பார்ப்பான். பிள்ளைகளை பார்த்தா அவங்க பாவம் செஞ்சு ஏதோ ஒரு காரணத்தால நரகம் போற நிலைமையில இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த பெற்றோரை பார்த்து பரிதாபப்பட்டு சொர்க்கத்தில போய்த்தும் இவங்க கவலைப்படுவாங்களே, எங்கட பிள்ளைகள் நரகத்தில இருந்து அவங்கள கவலைப்பட வைக்காம இருக்கிறதுக்காக பாவங்களை மன்னிச்சு பெற்றோர்களோட சேர்த்து சொர்க்கம் அனுப்பிவாங்க. ரசூலுல்லாஹ் இதை சொல்லி போட்டு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُم. யார் ஈமான் கொண்டு அவங்களோட பாதையிலே பின்னால பிள்ளைகளும் போனாங்களோ அவங்களோட பிள்ளைகளையும் பெற்றோரோட சேர்த்து வைப்போம், நன்மையில சேர்த்துப்போம். பெரிய முதல்ல எங்களை சரி பண்ணோம். 2வது ஆக்கப்பூர்வமான முறை என்ன தெரியுமா? துஆவில புள்ளகளை மறக்கவான. உங்களோட நோய்க்கு துஆ கேட்கிறீங்க, உங்களோட வியாபாரத்துக்கு துஆ கேட்கிறீங்க, ஹஜ்ஜி போக துஆ கேட்கிறீங்க, உம்ராவை போக துஆ கேட்கிறீங்க, விசா சரிவர துஆ கேட்கிறீங்க, புள்ளகளை மறக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளையிடையும் பேரை சொல்லி சாலிஹாக்கீரின் துஆ. ஒரு அறிஞர் துஆ கேட்டார், அல்லாஹும்ம அன்த அஸ்லஹ்த ஸாலிஹீன். யா அல்லாஹ், நல்ல மனிதர்களை எல்லாம் சரி பண்ணின நீதான், இந்த பிள்ளைகளையும் சரி பண்ணிட்டான். ஃபஅஸ்லிஹ் அவுலாதி, இந்த பிள்ளைகளை சரி பண்ணிட்டான். இதுதான் குர்ஆன் சொல்லுது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்ன். எங்க மனைவி மக்களை பார்க்கிறதுக்கு சந்தோஷமானவர்களாகத்தா, அவர்களுக்கு முன்மாதிரியான வாப்பவாக, ஒரு முன்மாதிரியான இமாமாக எங்களை ஆக்குன்னு துஆ கேட்பாங்க நல்ல மனிதர்கள். நல்லா சொல்லுவாங்க. துஆ ஆகும். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாவங்கள் பலது செஞ்சு பாவியாக இருந்தவர், செய்யாத பாவம் இல்லை. பாவம் இல்லாம செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு திருத்தத்தை கொடுத்தார். தஹ்தீபில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் எழுதுறாங்க, மக்காவில போயிட்டு அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு பாவங்கள் இருந்து திருந்தினார், களவெடுத்தார், மதுவானம் அருந்தினார், கொள்ளையடித்தார், திருடினார். எல்லா பட்டியலையும், எல்லா கெட்டவர்களின் பட்டியலிலும் பேர் இருந்தது. தௌபா அவருடைய பாவங்களை அழிச்சது. ஹரம் ஷரீஃபில் நடக்கிற ஹதீஸுடைய பாடங்களில் உட்கார்ந்து
தன்னுடைய ஈமானையும் இல்மையும் அமலையும் வளர்த்துக் கொண்டார். இன்றைக்கு அவருடைய பேர் ஃபுதைல் இப்னு இயாத் பேரை கல்லண்ட பட்டியலையோ கொள்ளக்காரண்ட பட்டியலையோ பார்க்கலாது. அவருடைய பேர் இருக்குது புகாரியிலும் முஸ்லிமிலும். ஹதீஸ் அறிவிக்கிற ராவி அவர். ஹத்தஸனா ஃபுதைல் இப்னு இயாத் புகாரியில வருகிறது, முஸ்லிம்ல வருது. இவரோட மூத்த மகன் அலி இப்னு ஃபுதைல் இப்னு இயாத். பாப்பாக்கு ஆசை மகன் என்ன மாதிரி வரணும். நாங்க ஆசைப்பட்டதுக்கு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைக்கிறாரு. இரும்ப விட உரம் புள்ள அல்லாதான் வளைச்சு தரணும். நாங்க ஆசைப்படையிலும் பாப்பா தொழுகின்ற அவர் தொழுகிறல்ல, பாப்பா தாச்சி சொல்லுண்டா அவரு தூங்குற, பாப்பா ஓடியண்டா அவரு மூடி வைக்கிற. அப்படியா ஆப்போசிட்ல வளர்ந்தாரு. ஒரு நாள் தஹஜ்ஜுத் நேரம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுதார் காலடியிலிருந்து. யா அல்லாஹ், என்னால ஏண்டதை எல்லாம் செஞ்சுட்டேன், இவரை சரி பண்ண. இனி எனக்கு இயலா, நீ என்ன பிள்ளையை சரி பண்ணித்தா. ஆக்கபூர்வமான எல்லா முயற்சியையும் நான் செஞ்சுட்டேன், நீ சரி பண்ணி கொடுத்துரு, இப்ப ஓட பங்கு இருக்கு. அடுத்த நாளே பார்க்கிறாரே பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றம் தெரியுது. தொழுகிறார், கிதாபை எடுக்கிறார், ஓதுகிறார், சொல்றதை கேட்கிறார். எங்க போய்த்து நின்றார் தெரியுமா? ஒரு நாள் பஜாருக்கு போனாங்க. அவர் பஜார்ல வியாபாரம் பண்றார். அலி வியாபாரம் பண்றார். ஒரு பொருளை தராசுல வச்சு நிறுத்திட்டு அடுத்த பொருளை நிறுக்க முன்னால தராச தொடச்சிட்டு அந்த பொருளை வைக்கிறார். கேட்டார், ஒவ்வொரு சாமானுக்கும் தராச தொடக்கிறீங்க? சொன்னாங்க, வாப்பா பொருளை வைக்கிற நேரம் தூசி பட்டிக்கும், நான் நிறுக்கும் போதே அந்த தூசையும் சேர்த்து நிறுத்தித்தானே காசு எடுப்பேன். நான் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன்ல சேர மாட்டேனா, அளவு நிறுவையில மோசடி செஞ்ச கூட்டத்தில். வாப்பா என்ன தெரியுமா சொன்னார்? மகன், நீ ஹஜ்ஜும் 20 உம்ராவும் செய்யறதை விட இந்த வேலை எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மகனுக்கு எப்படி மௌத்து வந்துச்சு தெரியுமா? இமாம் இப்னு ஹஜர் எழுதுறாங்க, இவருக்கு மௌத்து வந்துச்சு சுபஹுடைய தொழுகையில. வஸ்ஸாஃபாத் சூரா ஓதப்படுகிறது. அதில மஹ்ஷருடைய அந்த மைதானத்தின் சில காட்சிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். சில பாவம் செய்தவர்கள் ஒன்றுமே தெரியாதவங்க போல கேள்வி கணக்கிலிருந்து தப்பி பிழைச்சி போக பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை நிறுத்துங்கள், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த ஆயத்து வர ஓவென்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீழே விழுந்தார், உயிர் பிரிஞ்சிருச்சு. ஹரம் ஷரீஃப்ல போது இமாமாக இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் சொல்லுவாங்க, வாப்பாவை பார்த்தாலே ஈமான் அதிகரிக்குதுங்கட, அதை விட மகன் அலிய பார்த்தா ஈமான் கூட வருகிறது. அல்லாஹ் அச்சம். இந்த 2 விஷயங்களையும் கவனத்தில் எடுங்க. முதலாவது, நீங்க பாவங்கள் இருந்து விலகி இயன்றளவை நல்லவர்களாக பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் நடவுங்க. ஒவ்வொரு துஆவிலும் தாயும் தந்தையும் குறிப்பாக தஹஜ்ஜுதுல சுபஹுக்கு பாங்கு சொல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னால சுஜூதுல இருந்து பிள்ளைகளுக்காக அழுது துஆ செய்யுங்க. அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி, என்ற பிள்ளைகளை நீ சீராக்கி தந்துடுங்க. அல்லாஹ் அதை கொண்டு சாலிஹீன்கள் இந்த பூமியில உருவாக்குவார். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு தந்திருக்கும் அமானிதங்களை சரியாக புரிந்து அவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பூமியில் அந்த ரப்பை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா